என்டிஏ வந்து பழி வாங்கிட்டாங்க. போன வருஷம் அவங்க மேலே வந்து எல்லாரும் பழி சொன்னாங்க. இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த பழியை ஒட்டு மொத்தமாக பசங்கக்கிட்ட வந்து தீர்த்துக்கிட்டாங்க. ஏன்னா ஃபிசிக்ஸ் பேப்பர் வந்து ஜெய் மெயின் பேப்பரோட ஃபிசிக்ஸ் பேப்பர் ரொம்ப டஃப்பாக இருக்குது. அட்வான்ஸ் லெவலில் கொஸ்டின் கேட்ட கொஸ்டினை 2020 கேட்ட கொஸ்டினை இப்போ எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. சால்வ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ்க்கே வந்து பார்த்திங்கன்னா டைம் எடுத்துக்குது. சால்வ் பண்ண முடியலன்னு இல்லை, இட்ஸ் டேக் லாங் டைம் டு சால்வ் கொஸ்டின்ஸு. அதனால் வந்து ஃபிசிக்ஸ் வந்து 120 to 130 தான் ஒரு நார்மல் ஸ்டூடெண்ட்டால் ஸ்கோர் பண்ண முடியும். தென் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி ஈஸி தான், பட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியோட ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து இந்த வருஷம் ரொம்ப டஃப்பாக இருக்குது. டீச்சருக்கு சால்வ் பண்ணுறப்ப 2 கொஸ்டின் வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வந்து ஃபைண்டிங் வெரி டிஃபிகல்ட் அப்படின்றாங்க. அதனால் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறது 180ன்றது கொஞ்சம் பாசிபிலிட்டி கம்மி தான் கெமிஸ்ட்ரியில். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 170 மார்க்ன்றது கண்டிப்பாக வரும். பயாலஜி ஆல்மோஸ்ட் வந்து ரெகுலராக நம்ம பார்க்குற மாதிரி தான், ஈஸி தான். 360 மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுவாங்க. அப்போ இந்த வருஷம் நம்ம பார்த்தோன்னா ஒட்டுமொத்தமாக கட் ஆஃப் கம்மி ஆகுமானா ஆகும். என்னுடைய பழைய வீடியோஸ்லலாம் பார்த்தீங்கன்னா கம்மி ஆகாதுன்னு கொடுத்துருப்பேன். பட் இன்றைக்கி பேப்பரோடைய பேட்டர்னை பார்த்து அந்த லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் மாதிரி கேட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. டிராஸ்டிக் சேஞ்ச் ஆகிருக்கு. 40லேருந்து 50 மார்க் கம்மியாகுங்க கட் ஆஃப்.